வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ள சிறப்பு மரம் நடும் விழாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்று மரக்கன்று ஒன்றை நடவுள்ளார். ஆரவல்லி பசுமை தொடர் திட்டத்தின் கீழ் 700 கிலோமீட்டர் தொலைவிற்கு வனப்பரப்பை மேம்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த இயக்கம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டெல்லி அரசின் நீடித்த போக்குவரத்து திட்டத்தின் கீழ் டெல்லி நகரின் போக்குவரத்து தேவைகளுக்கான 200 மின்சார பேருந்துகளையும் கொடியசைத்து தொடக்கி வைக்க உள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் பெங்களூரு சின்னசாமி விளையாட்டு அரங்கில் நேற்று ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்ட விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 11 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அறிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான நிலைப்பாடுகளை வெளிநாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களில் இதுவரை 4 குழுக்கள் பணிகளை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பியுள்ளன. பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு நிதியுதவியும் வழங்கினால் அதனை அந்நாடு தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக ஆசிய வளர்ச்சி வங்கியை இந்தியா அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பாதுகாப்புத் துறைக்கான செலவினங்கள் அதிகரித்த போதிலும் அந்நாட்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான விகிதம் குறைந்திருப்பதையும் இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருதுக்கு மகளிர் பிரிவின் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். அகில இந்திய டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி ஆண்கள் அணி 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.